அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு மெழுகுவர்த்தி வாசிப்பு. இந்த ஆரஞ்சு வண்ண மெழுகுவர்த்தியை வைத்து பார்க்க போகிறோம். இதுலேருந்து பெறக்கூடிய துளிகள் இருக்கு இல்லையா, அதை வைத்து இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய செய்திகள் என்ன அப்படிங்கிறது என்னால் என்ன கணிக்க முடியுமோ நான் கணிச்சு சொல்கிறேன். உங்களுக்கு பொருந்ததை எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயங்களை தவிர்த்துருங்க. ஓகேவா? எப்போதுமே மெழுகுவர்த்தி எடுத்தோடனே டக்கு டக்கு டக்குன்னு அதோட துளிகள் விழ ஆரம்பிச்சிடும் அந்த தீயின் ஜுவாலையினால். ஆனால் இன்னைக்கு இன்னமும் கொஞ்சம் கடுமையாக, ரொம்ப மெதுவாக விழுது. இந்த கடுமையாக அப்படிங்கிறது என்னால் உங்களோட பொருத்தி பார்க்க முடியுது. இப்போ இந்த வாசிப்பு நீங்கள் பார்க்குறீங்கல்ல, உங்ககிட்ட யாராவது சொல்லியிருப்பாங்க, இப்போ நீங்கள் முன்ன மாதிரி கிடையாது, நீங்கள் கொஞ்சம் கடினமான நபராக இருக்கீங்க, முன்னே நீங்கள் பேசுகிற மாதிரி இப்போ எங்கிட்ட பேசுறதில்ல, பழகிறதில்ல அப்படிங்கிறது போல் யாராவது சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லை நீங்களே உங்களுக்கான அந்த ஒரு எல்லை அமைத்தல்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கான பவுண்டரிஸை நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் யாரும் இப்போ தான் நான் உணர ஆரம்பிச்சிருக்கேன். சில நேரங்களில் நான் ரொம்ப நல்லவங்களாக இருந்து பல அடிகள் பெற்ற நபர்களாக இருக்கலாம். இது ஏன் அப்படின்னா, நீங்கள் எப்படியோ அதே போல தான் எதிர்த்தாப்படி இருக்கவங்களும் இருப்பாங்க அப்படின்னு நினச்சி சில விஷயங்கள் செஞ்சுருக்கலாம். நல்ல ஒரு அன்பை கொடுத்துருக்கலாம், நல்ல ஒரு கவனத்தை கொடுத்துருக்கலாம், உங்களுக்கான நேரத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் அங்கேருந்து எதுவுமே உங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது போல இருக்கு. அந்த கடினத்தன்மைன்னு அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ இதில் எந்த ஒரு குற்ற உணர்வும் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா இப்போ வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கடினமான நபராக காட்சி அளிக்கலாம். ஆனால் உங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, நான் நல்லவராக இருக்கும்போது மிக எளிதாக மற்றவர்கள் உங்களை பயன்படுத்திக்கிட்டது போல் நீங்கள் உணர்ந்திருக்கலாம். ஸோ ரொம்ப கருணையோடு இருக்கும்போதும், ரொம்ப அன்போடு இருக்கும்போதும், ரொம்ப ஏமாலியாக இருந்துட்டோமோ அப்படிங்கிறது போல இருக்கலாம். இது உறவு சார்ந்து இருக்கலாம், நட்பு சார்ந்து இருக்கலாம். ஸோ இனிமேல் கொஞ்சம் நம்ம விவேகத்தோடு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எல்லை அமைத்தது தான் இது. ஸோ இது ஒரு தவறு கிடையாது. ஸோ அதனால் எந்த ஒரு குற்ற உணர்வும் உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது போல தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லுது. சிலர் ரொம்ப மௌனத்தை கடைப்பிடிக்கக்கூடிய நபர்களாகவும் மாறி இருக்கலாம். எஸ், மௌனமாக இருக்கலாம். மற்றவர்கள் நமக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் குறைஞ்சு போயிருக்கலாம். முன்னாடியெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு சின்ன குழந்தை மாதிரி செஞ்சுட்டு இவங்க நம்மளை பாராட்டுறாங்களா, என்ன சொல்கிறாங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க ரொம்ப அவலாக இருந்த நபர்களாக இருந்திருப்பீங்க, ரொம்ப தொடுக்குத்தனமாக. ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது. யாரோட அங்கீகாரமும் எனக்கு தேவையில்லை, நானாக இருக்கேன், அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிறது போல் உங்களை ஒரு பலமான நபராக நீங்கள் மாற்ற முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. எஸ், முயற்சி தான் பண்ணிகிட்ருக்கீங்கிறது போல தான் என்னால் இங்கே பார்க்கப்படுது. பலவீனமான நபராக நீங்கள் இன்னும் மாறலை, இந்த ஒரு நடுநிலையில் இருக்கீங்க. ஏன்னா சிலர் இன்னமும் சில நேரங்களில் உங்களோட அந்த நீங்கள் பலமாக நினைக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் அவங்க காயப்படுத்திட்டு அது ஒருத்தவங்க வளர்ச்சி அடைகிறாங்க அப்படின்னா அந்த வளர்ச்சியில் ஒரு கல்லை தூக்கி போட்டு அது கலைச்சி விட்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல் ஏதாவது சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனால் பிரபஞ்சம் உங்ககிட்ட சொல்கிறது என்ன தெரியுமா, நல்ல சிந்தனையை வச்சுக்கோங்க. நல்ல சிந்தனையை வச்சுக்கும் போது உங்களோட மனது அப்படிங்கிறது பாதுகாக்கப்படும். நல்ல உரையாடல்கள் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி, உங்களோட எல்லைகள் நீங்கள் அமைச்சிருக்கீங்க, சூப்பர். பேசக்கூடிய வார்த்தைகளும் நல்ல உரையாடல்களை பேசும்போது அங்கே உங்களுக்கான அந்த வளமான எதிர்காலம் இருக்க வாய்ப்புகள் உண்டு. மனதிலேருந்து ஏதாவது குறைகள் நீங்கள் பேசுகிறீங்கன்னா அது நம்பிக்கையான நபர்களிடம் பேசுங்க. நம்பிக்கை குறைவாக இருக்க நபர்களிடம் நீங்கள் பேசும்போது நீங்கள் சாதாரணமாக ஒரு விஷயம், ஒரு ஆற்றாமையிலே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கூட அது ரொம்ப திருச்சி அது வேறு விதமாக போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது போல் இங்கே என்னால் பார்க்கப்படுது. இங்கே தேலின் கொடுக்கு மாதிரி எனக்கு தெரியுது. தேயிலாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நண்டாக இருக்கலாம். ஸோ உங்களோட ராசி கடகமாக இருக்கலாம், விருட்சகமாக இருக்கலாம், நீரின் ராசி கொண்ட நபர்களாக இருக்கலாம். சீஹார்ஸ் தெரியுறான். கடல் குதிரை. ஸோ இது கடல் குதிரை உங்கள் வீட்டில் இருக்கலாம், இல்லை குதிரை இருக்கலாம். அதே போல் இப்போ எங்கேயாவது பயணிக்கணும்னு விருப்பப்படக்கூடிய நபர்களாக இருக்கலாம், பயணம் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கலாம். சிலர் வெளிநாடு கடல் சார்ந்து போவாங்கல்ல, கடல் தாண்டி போகிறது, இல்லை கடல் தாண்டி வரது, வெளியூர் வெளிநாடு அப்படி பயணிக்கக்கூட வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது போல தான் இருக்குது. சில நேரங்களில் இல்லைங்கிற வார்த்தை நீங்கள் யார்கிட்டயாவது சொல்ல வேண்டி வரலாம். உங்களோட உறவு சார்ந்து, அது பணம் சார்ந்து இருக்கலாம், இல்லை ஏதாவது உதவி சார்ந்து இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துக்காக இல்லைப்பா என்னால் முடியாது அப்படிங்கிறது போல் நீங்கள் சொல்ல வேண்டியது இருக்கலாம். உங்கள் மனசில் அதுவும் ஒரு குற்ற உணர்வாக இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் பிரபஞ்சம் அதை வேண்டான்னு சொல்லுது. ஏன்னா நீங்கள் சில விஷயங்களை உடைத்து பேசும்போது மட்டும்தான் உங்களுக்கான அந்த ஒரு நிம்மதி இருக்கும். மற்றவங்க கேட்குறது எல்லாத்தையும் நீங்கள் தலையாட்டிகிட்டே சில விஷயங்களை செய்யும்போது அது நீங்கள் ரொம்ப சிக்கலில் போய் மாட்டிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இல்லைன்னு சொல்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் இருக்கவும் செய்கிறாங்க. ஸோ பயம் வேண்டாம். நம்ம இல்லைன்னு சொல்கிறதுனால இந்த உறவு உடைந்துடுமா, இல்லை நம்ம மரியாதை இல்லாமல் நடத்திடுவோமா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிறது போல தான் என்னால் இங்கே பார்க்கப்படுது. எஸ், இந்த வாசிப்பில் நான் என்ன வருதோ நான் அப்படியே உங்ககிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு இது எப்படி பொருந்ததுன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் நிறைய இடத்துல ரொம்ப நல்லவராக இருக்கணும், இது ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம், அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது நீங்கள் அப்படி இருக்க முயற்சிக்கும் போது தான் சில பேரோட அந்த உண்மைத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சு அது நீங்கள் ரொம்ப காயப்பட்டும் போயிடுறீங்க. ஸோ அன்பாக இருக்கிறது முக்கியம் கிடையாது, அறிவோடு இருக்கணும். அன்பும் அறிவும் சேர்ந்தது போல் நீங்கள் சில விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உறவுங்கிறது பாதுகாக்கப்படும். இல்லைன்னா அந்த உறவு ரொம்ப பலகீனமாக ஒருவர் சார்ந்தே இருக்கும்போது அது நாளடைவில் ஒரு வழியை உங்களுக்கு தரும் அப்படிங்கிறது போல இருக்குது. இது நம்பிக்கை சார்ந்து இருக்கக்கூடிய உறவாக இருக்கலாம். இப்போ காதலியாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், நல்ல ஒரு நட்பாக இருக்கலாம். இது போன்ற இல்லை அண்ணன் தம்பி, அம்மா பையன், இது போன்ற உறவிடம் நீங்கள் தெளிவாக உங்களுக்கு எது இருக்கோ அதை நீங்கள் சொல்லிடலாம். சில விஷயங்கள் அவங்க கேட்டுட்டாங்கன்னு நான் சொல்லிட்டேன், செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சிக்கலில் போய் மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறது போல இருக்குது. இப்போ திருமணம் சார்ந்து கூட உங்களுக்கு சில விஷயங்கள் பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா பிடிக்கல. ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுறது, மற்றவர்களுக்காக உங்களை நீங்கள் தொலைச்சிடாதீங்க அப்படிங்கிறது போல தான் இங்கே என்னால் பார்க்கப்படுது. மனிதர்கள் உங்களை சுற்றி இருக்காங்க இல்லையா,
அது உறவு சார்ந்திருக்கலாம், நட்பு சார்ந்திருக்கலாம். அவர்கள் பேசும் வார்த்தைகளை விட அவங்களோட செயல்களை அறிந்து கொள்ளுங்க. இப்போ வந்து சில பேர் வந்து ரொம்ப இனிக்க பேசுவாங்க, ஆனால் செயல்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப எதிர்மறையாக இருக்கும். ஸோ முதல்ல அவங்களோட செயல்கள் எப்படி இருக்குது அதை கவனித்து நீங்கள் பழகுங்க. ஏன்னா இந்த வாசிப்பில் வந்து நிறைய மனிதர்கள் கூட்டமாக இருக்கிறது. அந்த காலத்துலலாம் அப்படி ரொம்ப கூட்டு குடும்பமாக இருந்திருப்பாங்க, அப்புறம் தனித்தனியாக போயிருப்பாங்க இல்லையா? அதே போல தான் நீங்கள் இப்போ இருக்கீங்களா, நீங்கள் கூட ரொம்ப நிறைய நபர்களுடன் இருந்த நபர்களாக இருப்பீங்க. நல்லா கூட்டு குடும்பமாக இருந்திருக்கலாம், அப்புறம் கொஞ்சமாக தனித்தனியாக ஒரு தீவு போல் அமைந்திருக்கலாம். இப்போ நீங்கள் கூட நான் இந்த வாசிப்பில் வரத சொல்கிறேன், ஏதோ ஒரு தனிமையில் இருக்கிற போல தான் இருக்குது. வெளிநாடு வெளியூர் இது போல் ஏதாவது குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒன்று உங்களை தனிமைப்படுத்துது அப்படின்னா நீங்கள் மனிதர்களிடம் வைக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு. நான் அவங்களுக்கு நேர்மையாக இருக்கேனே, அவங்களும் என்கிட்ட அப்படி தானே இருக்கணும், நான் அன்பு கொடுக்குறேனே அவங்களும் என்கிட்ட அன்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கும்போது தான் அது ஏமாற்றமாக இங்கே முடியுது. ஸோ எதிர்பார்க்கறது தப்பான்னு கேட்டால் அது என்னால் இந்த வாசிப்பில் சொல்ல முடியல. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களோட செயல்களை நீங்கள் கவனிங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த நபர்கிட்ட இருந்து இதை நம்ம எதிர்பார்க்கலாமா அப்படின்ட்டு. ஸோ எஸ், உங்களோட பலவீனத்தை மற்றவர்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் காட்டிக்காதீங்க அப்படிங்கிறது தான் இந்த வாசிப்பில் வரக்கூடிய விஷயமா என்னால் பார்க்கப்படுது. எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும்போது ஏமாற்றமும் அதிகமாக இருக்கும்ல. அதே நேரம் உங்களோட சுபாவம் எப்படி இருக்குன்னா, நம்ம சில விஷயங்கள் செய்யாமல் விட்டோம்னா நம்ம மற்றவங்களை இழந்துடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கலாம். ஆனால் அந்த பயம் வந்து தேவையற்றது. உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்ட நபர்கள் யாருமே உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. சும்மா அவங்களோட தேவைக்காக வந்து பழகுறாங்க, ஏதோ ஒரு தேவைக்காகவே இருக்காங்க. இப்படிப்பட்ட நபர்கள் தான் உங்களை விட்டு விலகி போவாங்க. ஏன்னா இதற்கு மேலே நீங்கள் பயன்பட மாட்டீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க வேறு ஒரு விஷயத்துக்கு மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ பிறருக்காக வாழாமல் நீங்கள் உங்களுக்காக வாழுங்க அப்படிங்கிறது போல தான் இந்த வாசிப்பில் என்னால் பார்க்கப்படுது. கருணையோடு இருக்கலாம், அது தவறே கிடையாது. ஆனால் விவேகத்தோடு இருக்கிறதும் மிக சிறந்தது அப்படிங்கிறது போல இருக்குது. மன அமைதி இல்லாத உறவு தூக்கி சுமக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இந்த வாசிப்பு மொத்தமே உறவு சார்ந்து தான் இருக்குது. நம்ம அதிகமாக நேசிக்கக்கூடிய உறவு தான் நம்மளை புரிஞ்சிக்காமல் காயப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது போல தான் இருக்குது. ஸோ பொருள் சார்ந்து பார்த்தீங்கன்னா, பொருள் சார்ந்து என்னால் கொஞ்சம் தான் இங்கே பார்க்கப்படுது. பொருளாதார பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் இந்த பொருளாதார பிரச்சனைகள் கூட உறவு சார்ந்தனால தான் வந்திருக்கலாம். உறவு சார்ந்த புரிதல்கள் தவறாக இருக்கிறதுனால வந்திருக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்கு. சில பேர் ரொம்ப கடன்பட்டு இருக்கலாம், கோர்ட்டு கேஸ் அந்த போல ஏதாவது இருக்கலாம், சொத்து விற்கிறது அது போன்ற வாங்குறது அது போன்ற ஏதாவது சட்டம் சார்ந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்கலாம். எஸ், பணம் சார்ந்து அந்த போல இருக்கலாம். ஏதாவது சொத்து வாங்கணும் விற்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இன்னும் ஒரு சில மாதங்களில் உங்களுக்கான அந்த விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் எதுக்கு இவங்க பொய்யா பழகுறாங்க அப்படிங்கிறது போல சில நண்பர்களோ உறவினர்களோ உங்களை ஒரு ஆச்சரியப்படுத்தலாம். என்னடா நம்ம இவங்களை பற்றி வேற ஒன்று நினச்சிருந்தோம், ஆனால் இவங்க ரொம்ப ஒரு நம்பிக்கை தரக்கூடிய நபராக நம்ம நினச்சோம், ஆனால் இவங்க கிட்ட அந்த நம்பிக்கை தன்மை இல்லையே அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு கோபம் கூட எட்டி பார்க்கலாம். மனிதர்கள் சார்ந்த ஒரு சில விஷயங்களை நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிறது இங்கே என்னால் பார்க்கப்படுது. ஏன்னா உங்ககிட்ட பேசக்கூடிய நபர்களை எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒருவர் அழுதுகிட்டே அவரோட சோக கதையை பேசுவாங்க, ஒருத்தவங்க ரொம்ப ஜாலியாக சிரித்து பேசுவாங்க, இன்னொருத்தவங்க அவங்களோட கோபத்தை காட்டுவாங்க. இது போன்ற ஒருத்தர் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. இந்த எல்லா கதாபாத்திரங்கள் இருக்குல்ல, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த எல்லா கதாபாத்திரத்தையும் நீங்கள் வந்து உங்களை பொருத்தியாக பார்க்காதீங்க. உங்களை நீங்கள் பொருத்தி பார்க்கும்போது தான் உங்களை மாதிரி அவங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை வச்சு இங்கே ஏமாந்து போயிடுறீங்க. ஸோ அவங்களா பார்க்க கற்றுக்கோங்க அப்படிங்கிறது போல தான் இந்த மெழுகுவர்த்தி வாசிப்பால் என்னால் பார்த்து சொல்ல முடியுது. எஸ், ஒவ்வொரு உறவும் வந்து நமக்கு நிலைத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது வந்து ஏதோ ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத்தர வந்த ஒரு உறவாக கூட இருக்கலாம். சில நபர்கள் இந்த மாதிரி சில விஷயங்களை உங்களுக்கு கற்றுத்தர வந்திருப்பாங்க. உங்களோட மதிப்பை நீங்கள் வெளியில் உங்களோட மதிப்பை தேடிட்டு இருக்காதீங்க, உங்களோட மதிப்பை நீங்கள் நிர்ணயம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட எல்லையை நீங்கள் சரியாக கட்டுங்க. நீங்கள் எல்லைகளை சரியாக கட்டாத போது அதில் தேவையில்லாத மனிதர்கள் வருவாங்க. ஸோ உங்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய நபர்களை அடையாளம் காட்டக்கூட சில பேர் வந்திருப்பாங்க. ஸோ மனிதர்கள் சார்ந்து தான் இந்த வாசிப்பு என்னால் அதிகமாக குட்டி மனுஷங்க மாதிரி தான் என்னால் பார்க்கப்படுது. ஸோ அன்புங்கிறது ரொம்ப அழகான விஷயம். அதை நீங்கள் ரொம்ப அழகாக பொறுமையாக கையாளுறீங்க. உங்களோட எல்லையை நீங்கள் சரியாக அமைச்சிருக்கீங்க. எங்கேயுமே உங்களுக்கு எந்த ஒரு குற்ற உணர்வும் தேவையில்லை அப்படிங்கிறது போல தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு வாசிப்பாக என்னால் இங்கே பார்க்கப்படுது. நல்லா இருக்கு. இப்போ உங்களை விட்டு யாராவது பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா, இந்த பிரிந்து போவதற்கான காரணங்கள் என்னென்னா, ரொம்ப அடிப்படையான விஷயம் சரியான புரிதல் இல்லை, சரியான பேச்சுவார்த்தை இல்லை. அப்படி இல்லைன்னா மரியாதை குறைவாக பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க, மரியாதை குறைவான செயல்களை செய்யக்கூடிய நபர்களாக இருந்திருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த பிரிவே ஏற்பட்டிருக்கும். ஸோ இவங்க நம்ம இழந்துட்டோம், இவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, இதனால நீங்கள் வந்து ரொம்ப மதிப்பு குறைந்த நபர், இல்லை நமக்கு தான் ஒரு பலன் இல்லையோ. இப்போ சில பேர் வந்து குறைப்பட்டுப்பாங்க இல்லையா, எனக்கு வந்து யாருமே இல்லை அப்படின்ட்டு. இல்லை, இது போன்ற நபர்கள் உங்களை விட்டு போகும்போது தான் உங்களோட மதிப்புங்கிறது, உங்களோட சுயங்கிறது பாதுகாக்கப்படுகிறது. ஸோ உங்களை விட்டு போன விஷயத்துக்காகலாம் நீங்கள் வருத்தம் பட தேவையில்லை. நீங்களே உட்காந்து இப்போ அந்த வாசிப்பை பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் உங்கள் மனசு நஷ்ட போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி இதுக்காக தான் நடந்தது. ஸோ இதை நினச்சி நான் வருத்தப்பட்டு என்னோட நேரத்தை நான் விரைவாக விரும்பலை. உங்கள் வாழ்க்கைக்கான வளர்ச்சிக்கான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. அதே போல் நல்ல மனிதர்கள்,
உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய மனிதர்களும் உங்களுக்கு வருவாங்க. அது ரொம்ப அழகாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. இது போல் ஃபில்டர் பண்ணி பார்க்கும்போது தான் நல்லது எது கெட்டது எது அப்படின்னு உங்களால் பார்க்க முடியும். ஸோ அது போன்ற நல்ல மனிதர்களும் இருப்பாங்க. ஆனால் பழைய காயங்கள் இருக்குல்ல உங்கள் மனசில், அந்த பழைய காயங்களை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக்கிட்டு இல்லாமல் அதையெல்லாம் முற்றிலுமாக குணப்படுத்திக்கோங்க. நீங்கள் அழகாக உங்கள் மனசை நல்லா குணப்படுத்திக்கும் போது பணம் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா பணம் சார்ந்த பிரச்சனை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் உங்கள் வாழ்க்கை மீது மற்றவர்கள் பொறுப்பெடுத்துக்கணும், உங்களை மற்றவங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிறது போல் இல்லாமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கான பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கும் போது இன்னும் அந்த பிரபஞ்சம்ங்கிறது உங்களுக்கு அழகான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கும் அப்படிங்கிறது போல் நல்லா இருக்குது. யாராவது உங்களை கட்டுப்படுத்துகிறாங்க, கட்டுப்படுத்தக்கூடிய மனப்பான்மையோடு உங்ககிட்ட நடந்துக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் உணர்ந்து அதுலேருந்தெல்லாம் வெளியில் வந்துடுவீங்க. ஸோ மனதில் இருப்பதே பகிரக்கூடிய நபர்களிடம் மட்டும் பகிருங்க. எல்லார்கிட்டையும் பேசும்போது எல்லாத்தையுமே சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ யார்கிட்ட சொன்னால் நல்லதோ, யார் ரொம்ப உண்மையாக இருக்காங்களோ அதுதான் நான் சொன்னேன். நீங்கள் அவங்க பேசுகிறத விட அவங்களோட செயல்களை கவனிங்க. அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக ஒரு மனிதர்களை பற்றின புரிதலை கொடுக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த வாசிப்பு மொத்தமே மனிதர்கள் சார்ந்த உறவு சார்ந்து தான் என்னால் பார்க்கப்படுது. ஸோ இது யாருக்கு பயனுள்ளதாக இருக்கோ எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா தவிர்த்துங்க. நன்றி.